Hi and hello creators. Welcome to Technology Channel. நான் உங்கள இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கூட நம்ம வந்து Tubebuddy டூல் வந்து எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா எல்லா கிரியேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த Tubebuddy டூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து நீங்களும் வந்து செகண்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சோ லேட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க Tubebuddy டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணலன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த Tubebuddy டூல் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு சில ஃபீச்சர் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த வந்து ஃப்ரீ வெர்ஷனில். ஓகேங்களா, நம்ம வந்து பெய்ட் பண்ணாமல் ஃப்ரீ வெர்ஷனில் எப்படி நம்மளோட யூடியூப்பை வந்து க்ரோ பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஐக்கான் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து மேலே எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா Tubebuddy டூலில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஐக்கானை வந்து நம்மளுக்கு வந்து கார்னரில் க்ரியேட் அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறையா வந்து ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே இருக்கும். ஃபஸ்ட் இருக்கிற பார்த்தோன்னா டேஷ்போர்ட் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், இது நம்மளோட காமன் அனாலிட்டிக்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோம்னா கீழே வந்து கீவேர்ட்ஸாக எக்ஸ்ப்ளோர் ஆகட்டும், எஸ்சிஓ ஸ்டுடியோ ஆகட்டும், வீடியோ டாபிக் ஆகட்டும், பிளான் ஆகட்டும், பெஸ்ட் டைம் டு பப்ளிஷ் ஆகட்டும், இதை நம்மளுக்கு எல்லாம் வந்து யூஸ் ஆகும். இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட் பிளானர் நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பாப்அப் விண்டோவில் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கீவேர்ட் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, கீவேர்டு கொடுத்தா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெக்கே வந்து கொடுக்கலாம். டெக் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த கீவேர்டு வந்து சர்ச் பண்ண நம்மளுக்கு வந்து எவ்வளோ சர்ச் ரேங்க்கில் இருக்குது, எவ்வளோ சர்ச் ஓவரால் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஓவரால் ஸ்கோர் பார்த்தோம்னா விஷ்லிஸ்டட் ஸ்கோர் பார்த்தோம்னா அன்வைட்டட் ஸ்கோர் பார்த்தோம்னா ரொம்ப பூரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அப்கிரேடில் நமக்கு வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து தேவையில்லை. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 15% மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்குது ஓவரால் ஸ்கோர். காம்படிஷன் வந்து ரொம்ப பூராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கீவேர்ட் ஆகட்டும் இதாகட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஆகட்டும், சர்ச் ரிசல்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து மந்த்லி சர்ச் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இதில் வந்து தெரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை. இன்னும் நிறைய ஃபீச்சர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையான ஒரு சில ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலேயே வந்து கார்னரில் மேலே வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். நம்ம வந்து இதை வந்து சூஸ் பண்ணனா நம்மளோட டைட்டில் ஆகட்டும் டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் ஃபைண்ட் பண்ணல. இப்போ வந்து நம்மளோட டைட்டில் இருக்கிற ஏதோ சர்ச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து மேலே வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஃபைண்டு டெஸ்ட்டானா கூட ஃபைண்டு டெஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஃபைண்டை வந்து டெஸ்ட் ஆகிடும். நம்மளோட யூடியூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் டைட்டில் ஆகட்டும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஓன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எஸ்சிஓன்னு சொல்லி நம்ம கொடுத்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வந்து சர்ச்சுன்னு சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு வந்து சர்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெஸ்ட் ஆகட்டும் இதாகட்டும் எல்லாமே வந்து சர்ச்சில் நம்மளுக்கு வந்து தெரியாத லிஸ்ட்டாகட்டும் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து காமிக்கும். மேக்ஸிமம் இது நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து தேவையில்லை. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து தேவையானது மட்டும் வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம வந்து கண்டினியூவாக வந்து பார்க்கலாம். ஸோ இது நம்மளுக்கு வந்து தேவை வந்து படாது Tubebuddy டூலில். ஓகேங்களா, அதுக்கடுத்த ஃபீச்சர் நம்ம வந்து பார்த்தோம்னா இது வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயிலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து பல்க் தம்ப்நெயில் ஓவர்லேஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஓவர்லே பேக்ரவுண்ட் ஆகட்டும் எப்படி இருக்கோம்னா ஒவ்வொரு வியூவை நம்மளுக்கு வந்து எவ்வளோ இந்த மாதிரி தம்ப்நெயில் வேணும்னு சொல்லி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் கார்ட் ஆக்ஷன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். காப்பெண்ட் இருக்கும், அப்டேட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்மளோட யூஆர்எல் வந்து லிங்க் கார்ட்ஸில் நம்ம வந்து கார்ட்ஸில் வந்து ஆட் பண்ணணுமான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். வீடியோ ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுமா சொல்லி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டுருப்போம் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஐ கார்ட்ஸை அப்புறமா எண்ட் கார்ட்ஸ் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஆப்ஷன் தான் இது. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து விடாய்க்கு டூல் ஆகட்டும் Tubebuddy டூல் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு மாதிரி. ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு சிலது வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் வந்து இப்போ நிறைய ஃப்ரீ டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நம்மளுக்கு வந்து யூஸாக இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் வந்து எஸ்சிஓ வந்து சொல்லி கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்க் அப்டேட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன். ஸோ இதுவும் அதே தான் எண்ட் ஸ்க்ரீன் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது. இதே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்லோட் பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த ஃபீச்சர் எல்லாம் நம்மளுக்கு வந்து வந்துடும். மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து தேவை வந்து படாது. ஓகேங்களா, இதை வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது. ஓகேங்களா, அதுக்கடுத்து அப்புறம் வந்து பார்த்தோம்னா மைக்ஸ்
டூல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். கோப்பா சென்டர் இதில் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆன ஒரு டூல் தான் இது. கோப்பா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்கேனன்னு கொடுத்தா இப்போ வந்து இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அதை நீங்கள் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் பண்ணி காமிச்சிடும். இந்த ஸ்கேன் பண்ணி காமிக்கல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த வீடியோன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வீடியோ நாட் மேட் ஃபார் கிட்ஸில் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து 0.0% வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிடும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் ஆகட்டும், மேட் ஃபார் கிட்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு வீடியோ வந்து கூட நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். வீடியோ நாட் மேட் ஃபார் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து எந்த ஒரு கிட்ஸ் கேட்டகரி வீடியோ கூட நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸில் நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். இது நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பேக்கப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்கப் பண்ணணுன்னா பேக்கப் இல்லைனா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மொத்தமாக. இல்லை என்னென்ன வீடியோ வேணுமானாலும் பேக்கப் பண்ணிக்கலாம். எவ்ரி வீடியோ பேக்கப் என்டையர் சேனல்னு சொல்லி எவ்ரி வீடியோன்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து கூகுளில் எப்படி பேக்கப் பண்ணணுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டூல்ஸ் வந்து பார்த்தோம்னா இதில் ஒரு வீடியோ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து யூடியூப்லேருந்தே ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த செலக்ட் பண்ண வீடியோவில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் தம்ப்நெயில்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. நம்ம வந்து கிரியேட் தம்ப்நெயில்னு சொல்லி கொடுத்தா நம்மளோட தம்ப்நெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்டாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 பேக்ரவுண்ட், ஸ்டெப் 2 லேயர், ஸ்டெப் 3 ரிவ்யூன்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் கலர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டில் ஃப்ரேம் ஃப்ரம் வீடியோன்னு ஆகட்டும். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சாலிட் கலரில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சாலிட் கலரில் வந்து சூஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ண நம்மளுக்கு இந்த சாலிட் கலரில் என்னென்ன கலர் வேணுமோ எல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரை டிஃப்ரெண்ட்டாக கஸ்டம் தம்ப்நெயிலாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்தா நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்டெப் 2க்கு நம்ம வந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் ஆகட்டும், இமேஜ் ஆகட்டும், ஷேப் ஆகட்டும், எமோஜிஸ் ஆகட்டும், ஃப்ரேம் ஆகட்டும், நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெஸ்ட் கொடுத்தா கூட நம்ம வந்து டெஸ்ட் வந்து கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் வந்து எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து டெஸ்ட்டில் வந்து என்னென்ன டைப் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம டெக்னாலஜி பை அரிஷன் கொடுக்கலாம். அரிஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆடு கீழே வந்து பார்த்தோம்னா ஆட் லேயர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. போல்ட் லெட்டர் கொடுக்கலான்னு போல்ட் லெட்டர் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் லேயர்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கார்னரில் வேணுமா, ஃப்ரண்ட்டில் வேணுமா, எதில் வேணுமா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தோம்னா இமேஜஸும் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரேம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டெம்ப்ளேட்ஸ் கூட நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேம் எல்லாம் வந்துருச்சு. ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் வேணும்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்டமைஸில் நம்மளுக்கு வந்து ஒரு வேறு இமேஜ் வேணும்னா கஸ்டமைஸில் நம்ம வந்து வேறு இமேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம வந்து எந்தெந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்தந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த கஸ்டம் தம்ப்நெயிலை நீங்கள் வந்து க்ரியேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில் கொஞ்சம் லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். போக போக எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் கூட நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் கூட நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி கஸ்டம் தம்ப்நெயிலை வந்து நம்ம இதிலே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆனால் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து சிம்பிளாக வந்து கூட நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை மோஸ்ட் அட்வான்ஸ்டாக கூட நம்ம இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ண ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா. இது நம்ம வந்து எந்த ப்ளேஸில் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், மூவ் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இப்போ ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா. இது நீங்கள் வந்து ஸ்டெப் 3 போனீங்கன்னா ப்ரிவியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து காமிச்சிடும். ஓகேங்களா. ஆல்ரெடி இருக்கிற இது வந்து வீடியோ வந்து நம்மளோட வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளோட கஸ்டம் தம்ப்நெயில் வீடியோ. ஓகேங்களா. சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமிச்சேன் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெசென்ட் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு முக்கியமாக வந்து இந்த Tubebuddy டூலில் எது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகக்கூடிய ஒரு விஷயம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி, ஷார்ட், சஜெஸ்டட், கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர், ட்ரான்ஸ்லேட், இம்போர்ட் லிஸ்ட்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஜெஸ்டடில் ஒரு சில டேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
சஜஸ்டடில் 3 மட்டும் தான் வந்து கொடுத்துருவோம். ஆனால் மேக்ஸிமம் வந்து நிறைய டேக் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் கொடுத்தோம்னா இப்போ ஆட் ஆகிக்கும். இதில் வந்து ஷார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், காப்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை நம்ம ஷார்ட்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் இன் எனி ஆர்டர் டோன்னு சொல்லி கொடுக்கும். ஆட் ஷார்ட்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து ரேங்கிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆர்டர் வைஸாக வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே. இப்போ வந்து ஆட்டோ ஷார்ட்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து அரேஞ்ச் ஆகிடுச்சு. ரேங்கிங்கில் வந்து 1 2 3 4 5 சொல்லி ஆட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து அப்ளை கொடுத்தா நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகிடும். எல்லா டேக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸாக நம்மளுக்கு வந்து அப்ளை வந்து ஆகிடும். ஓகேங்களா. இந்த ஆட்டோ ஷாட் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ராங் டேக் கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகிடும். ஓகேங்களா. இந்த ஐடென்டிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராங் டேக் கூட நம்ம வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இது வந்து டேக்ஸ் வந்து அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து கீழே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் இருக்கோ, இம்போர்ட் ஃப்ரம் லிஸ்ட் இருக்கோ, கீவேர்டு எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லியிருக்கோம். ஃபார் இந்த கீவேர்டு எக்ஸ்ப்ளோரரில் தான் நீங்கள் வந்து நிறைய டேக் வந்து எடுத்துக்கணும். இந்த 3 டேக் மட்டும் கிடையாது, நிறைய டேக் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம். இந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீவேர்டு எக்ஸ்ப்ளோரரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே வந்து போயிருக்கோம். ஸோ அதே சேம் தான் இதில் வந்து நம்ம அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தோம்னா சஜெஸ்டட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஜெஸ்டட் டேக்ஸ்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, வீடியோ டைட்டில் ரிலேட்டட் டேக்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஜெஸ்டட் டேக்ஸ்னால் நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில டேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைட்டில் தகுந்த மாதிரி இப்போ வந்து விடாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விடாய்க்கு டேக் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது வந்துடும். அதுக்கான சஜெஸ்டட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார் ரிலேட்டட் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். அனலைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிற டேக் எது கொடுத்துருக்கோம் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. அதில் ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போது சஜெஸ்டட் டேக் நம்மளோட என்னென்ன டேக் வந்து கொடுத்துருக்கா, இப்போ வந்து சஜெஸ்டட் ஃபார் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஜெஸ்டட் ஃபார் சேனல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் தகுந்த நம்ம இப்போ விடாய்க்கு தமிழ் நம்ம வந்து டேக் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளோட சஜெஸ்டட் ரிலேட்டட் டேக்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது. இங்கே பாருங்கள், டெக்னாலஜி பேரிஸ்ன்ற சேனல் கூட நம்மளுக்கு வந்து சஜெஸ்டடில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து யூடியூப் டிப்ஸ்ன்ற கூட இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டேக்ஸும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன டேக்ஸ் ரிலேட்டடோ அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த அதர் ரிலேட்டடான டேக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு இருக்குது Tubebuddy டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் வந்து Tubebuddy டூலை வந்து யூஸ் பண்ணிக்கோ. மேக்ஸிமம் இந்த சஜெஸ்டட் அப்புறம் வந்து கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோப்பா சென்டரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.